வெல்கம் பேக் டு ஏஷியா டிவி. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் நல்ல மூளை வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து தாங்க நம்ம இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் பவுடர் தயாரிக்க போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். நம்ம குழந்தைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த பொருளெல்லாம் நம்ம போட்டு நம்ம வந்து சேர்த்து பொடி மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதை வந்து நம்ம இட்லிலையும் தோசை மாவுலையும் வந்து அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து தோசை விட்டு அது மேலே வந்து தூவி விட்டு அதில் நெய் ஊற்றி கொடுத்தோம்னா பசங்களுக்கு நல்லா வந்து ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி அதில் வந்து நாட்டு சக்கரையும் போட்டு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல ஞாபக சக்தியெல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பசங்களுக்கு இன்னும் அதுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பொடி வந்து ரெடி பண்ணி கொடுங்க. பசங்களும் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வால்நட்டு, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை இதெல்லாம் போட்டு இப்போ வறுத்துருக்குறேங்க. சிம்லேயே வச்சு வறுத்துக்கணுங்க. உங்கள் பசங்க அப்போ படிக்கிறத வந்து மறந்துடுறாங்கன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. நல்லா வந்து ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, நல்லா ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு. எக்ஸாம் டைம் வேறு பசங்களுக்கு. இப்போ நல்லா வந்து அவங்களாம் வந்து எக்ஸாம்க்கு வந்து நல்லா படித்ததெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க பசங்க. அது நல்லா ஞாபக சக்தியாக இருக்கும். ஞாபகமோடு இருக்கோம்னா இந்த வால்நட் வந்து நல்லா வந்து பிரெயினுக்கு வந்து நல்லா ஞாபக சக்தி, நல்லா வந்து ஞாபக சக்தி வைக்கிறது எல்லாமே வந்து எல்லாமே நல்லா வந்து மூளை வந்து நல்லா வந்து பலப்படுத்துக்கும் இதாகுங்க வால்நட்டு. இப்போ வந்து டீப் ஃப்ரை இதெல்லாம் செய்யணும்னா வந்து வேர்க்கடலை இது பாதாமும் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கிறோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வந்து திக்கான ஐட்டம், கொஞ்சம் வந்து வறுப்படுத்து கொஞ்சம் லேட் ஆகிடும். இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க. இது கூட வந்து நம்ம வந்து மக்னா சேர்க்கணும்னா அது ரொம்ப நல்லதுங்க. தாமரை பூரியை விதையுங்க, அது ரொம்ப நல்லது பசங்களுக்கு, உடம்புக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்க கூட சாப்பிட்லாம், ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாதாம் பருப்பு போட்டு வறுத்துக்கிறாங்க. பாதாம் பருப்பு ரொம்ப வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப முக்கியங்க குழந்தைங்களுக்கு. நம்மலாம் வந்து குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போதே வந்து டாக்டரெல்லாம் வந்து பாதாம் பருப்பு சாப்பிட்றீங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கோசம்னா பசங்களுக்கு வந்து நல்லா வந்து ஞாபக சக்தி வரதுக்கோசரம், மூளை நல்லா வந்து வளர்க்கறதுக்கோசரம் சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லதுங்க. அதோட பாதாமும் சேர்த்துக்கோங்க. இது மாதிரிலாம் நம்ம குழந்தைங்க செஞ்சு கொடுத்தோம்னா ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, அவங்களோட ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நல்லா அவங்க வந்து படிக்கிறதுக்கான ஞாபக சக்தியும் வந்து உருவாக்குங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட வந்து நம்ம இது மாதிரிலாம் நம்ம வந்து புதுசு புதுசாக செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் மெயினாக. இது வந்து நான் பொடியை பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் பொடியை செஞ்சு வச்சுப்பேன். பாப்பாவுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி செய்யும்போது அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கஞ்சி காய்ச்சி கொடுப்பேன். நான் வந்து இட்லி தோசை செய்யும்போது அதில் வந்து நட்ஸு போட்டு அது வேக வச்சோம்னா, இட்லி வேக வைக்கும்போது அதில் மேலே வந்து போட்டு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணிட்டு வேக வச்சோம்னா அதில் நாட்டு சக்கரை இந்த பவுடரும் சேர்த்து போட்டு செஞ்சோம்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நியூ டிஷ்ஷாக இருக்குன்னு இதுவும். அப்புறம் தோசையும் அதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது நம்ம வந்து டைரெக்டாக கொடுத்தா பசங்க வந்து சாப்பிட முடியும். இதை வந்து உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி கூட கொடுக்கலாம் நெய் ஊற்றி.
நாட்டு சக்கரை போட்டு இந்த ஒரு பொடி வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நம்ம எத்தனை வேணும்னா நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம பசங்களுக்கு. இது வந்து உடச்சிக்கலங்க. கடலை எதுக்கோசம் நான் சேர்க்குறேன்னா வந்து பசங்களுக்கு வந்து நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகுங்க. இதுவும் சிம்மிலே தான் வறுத்துக்கணும். ஆனால் எங்கள் பாப்பா பிறந்ததுலேருந்து திவ்யா பிறந்ததுலேருந்து நான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறேன் குழந்தைக்கு. நான் பொடி நான் பாப்பா அரைச்சி வச்சுக்க வேணும். அவங்க குழந்தைங்க நல்லா வந்து கொழுக்குழுன்னு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சோன்னா நீங்கள் இந்த பொடி மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து நட்ஸ் எல்லாம் வந்து வறுத்துட்டு வீட்டிலே நீங்கள் செஞ்சு தருங்க. ஹெல்த் மிக்ஸ் நம்ம வெளியே வாங்குறத நம்ம வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. நம்ம செஞ்சு கொடுத்தோன்ற ஒரு திருப்தியும் இருக்காங்க குழந்தைங்களுக்கு. கடைசியாக வந்து மக்னாங்க. மக்னா வந்து இந்த பேன் இருக்கிற சூட்லேயே போதுங்க. அதுலேயே நம்ம வச்சுக்க போதும். அதை கொண்டு வந்து ஹை ஃப்ளேம்னு இது தேவையில்லைங்க. இந்த மக்னா வந்து பூசணி விதைங்க. அது வந்து ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரிங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. மக்னா வந்து ஈவினிங்கில் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு அதில் வந்து கரம் மசாலா, அப்புறமா வந்து பெப்பர் போட்டு, அப்புறமா வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு, மஞ்சள் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. எங்கள் பையனுக்கு அது மாதிரி நான் செஞ்சு கொடுக்கணும், சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் நான் எல்லாம் வறுத்துட்டேன். நான் 10 வகையான நட்ஸு நான் சேர்த்துருக்குறேன். நான் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது கூட வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு கூட செய்யலாம். நீங்கள் சூரியகாந்தி விதை, அப்புறமா வந்து பூசணி விதை, இது எல்லாமே வந்து பர்ச்சேஸ்னா நீங்களும் வாங்கி இது மாதிரி செய்யுங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க ஆரோக்கியமாக இருந்தாக்கா அது போதும். நம்ம டாக்டர்கிட்ட போகிற செலவுக்கு நம்ம செய்யறதை விட நம்ம இது மாதிரி வாங்கி குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப வந்து மன நிறைவாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து முறுமுறுன்னு இருக்குது வந்து. இப்போ இதெல்லாம் ஆறின பிறகு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வைக்கிறேன். மிக்ஸியில் வந்து எல்லாமே வந்து போட்டேன். நல்லா ஆறிடுச்சு. இது பாருங்க, எல்லா நட்ஸும் நல்லா ஆறினதுக்கு தான் கிரைண்ட் பண்ணுங்க. சூடில் செஞ்சோம்னா அது வந்து அப்படியே வந்து எண்ணெய் பீசுங்க மாதிரி ஆகிடும். ஏன்னா வால்நட் எல்லாம் வந்து அதிலெல்லாம் வந்து ஒரு எண்ணெய் தன்மை இருக்கும். அந்த ஆயிலுடைய இது இருக்கிறனால வந்து அதெல்லாம் அப்படியே வந்து ஒட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு வந்து நம்ம வந்து மிக்ஸியில் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து பவுட்ரு கடை ரொம்ப நாளைக்கு வந்து கிடாமல் நல்லா இருக்கும். நம்ம வெளியெல்லாம் வாங்கிறத விட நம்ம பசங்க நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா ஆரோக்கியமாக மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுத்தோன்ற நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பசங்க வந்து நல்ல மார்க் எடுக்கணுமா, நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கணுங்களா, எந்த ஒரு பொடியை வந்து செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க படித்தாலும் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க படிச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த வில் பவர்ன்றது வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அது வந்து அந்த மூளை வந்து கேப்சர் பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம இது மாதிரிலாம் வந்து நம்ம ஒரு நட்ஸு பவுடர் செஞ்சு கொடுத்தோம்னா சார், இல்லை வெறும் இதில் வயலில் கூட வந்து பசங்க நடந்துகிட்டு இருக்கும்போதோ இல்லை வந்து ஸ்கூல் போகும்போது கூட அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைமில் இந்த நட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா கூட பரவாயில்லைங்க. அவங்களுக்கு அது கூட வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸ்கூல் டைம்லலாம் வந்து
ஸ்நாக்ஸ் டைம்னு ஒரு செய்வாங்க. அப்போ வந்து இது வந்து இந்த நட்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. வால்நட் ஒரு நாளைக்கு, பாதாம் ஒரு நாளைக்கு, பிஸ்தா ஒரு நாளைக்கு, அது மாதிரிலாம் ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஆனால் இது மொத்தமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லட்டு மாதிரி உருண்டையாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இட்லி, தோசை, பாலில் கூட வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. இது மாதிரிலாம் நம்ம செஞ்சோம்னா வந்து பசங்களும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நான் என் பாப்பா பிறந்ததுலேருந்து அவனுக்கு வந்து 7ஆம் மாதத்துலேருந்து நான் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் கஞ்சி கொடுக்கும்போது வெறும் கஞ்சி கொடுத்தா மட்டும் பத்தாது. அதோடு வந்து நம்ம வந்து இந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா வந்து அவங்க மூலத்திறனே வந்து இந்த சின்ன வயசுலேருந்து வந்து க்ரோத் ஆகுன்ட்டு நான் அப்போத்துலேருந்து என் பாப்பாவுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 7ஆம் மாதத்துலேருந்து நான் திவ்யாவுக்கு வந்து நான் 7ஆம் மாதம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பொடி பண்ணிவிட்டேன் நான். இப்போது இது மாதிரி வந்து நீங்கள் வந்து பொடி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து காற்றாறின பிறகு எடுத்து ஹேர் டைட்டிங் கண்டெய்னரில் வந்து போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா எப்போல்லாம் வந்து நம்ம குழந்தைங்க டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனால வந்து எந்த ஒரு இதுவும் ஆகுது. காலி ஆகிடுச்சுன்னா நம்ம உடனே செஞ்சு போகிறோம், அவ்வளோதான். அதனால் வந்து நம்ம வெளியெல்லாம் வாங்கினோம்னா வந்து அவங்கெல்லாம் வந்து பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கோசரம் மருந்துங்கள்லாம் போடுவாங்க. அது மாதிரிலாம் அதனால் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அதனால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். ஆரோக்கியமானது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துறன்ட்டு இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இப்போ எங்கள் பையனுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் வந்து குழந்தைங்களுக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் வந்து இந்த பொடி வந்து காலி ஆகிடுச்சு. இதில் வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு, நட்ஸ் எல்லாமே செஞ்சு எல்லாமே வந்து நம்ம அரைச்சி கொடுக்குறதா ப்ரோட்டீன் பவுட்ருங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்க வந்து உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா வந்து ஞாபக சக்தியும் அதிகரிக்கும், நல்லா வந்து அவங்களுடைய வந்து ஹைட்டு க்ரோத் ஆகிறதும் சரி, பிரெயின் க்ரோத் இதாகிறதும் சரி நல்லா இருக்குங்க. அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நெய் ஊற்றியும் வந்து சின்ன சின்ன உருண்டையை வச்சு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சு நல்லா ட்ரை ஆன பிறகு பசங்களுக்கு டெய்லியும் அதுவும் கொடுக்கலாம். அதுவும் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இட்லிலையும் செஞ்சு கொடுக்கலாம். தோசைலையும் உங்கள் பசங்க டெய்லி வந்து சாதா தோசை செஞ்சு கொடுத்தா அவங்க போர் அடிச்சிடும் சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி நட்ஸ் பொடி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா, ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, எப்போ வேணும்னா பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்களா ஒயிட் தோசை, ப்ளைன் தோசை, அந்த ப்ளைன் தோசையில் வந்து இந்த பொடி கொஞ்சம் தூவிட்டு மேலே நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். நானும் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து எதெல்லாம் நான் வந்து செஞ்சு கொடுக்கணும் அதுதான் நான் வீடியோவை எடுத்து நான் போட்டு நிற்கிறேன் நான். ஓகேங்களா, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரியும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. எல்லாமே வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் எனக்கு வந்து வீடியோ எடுத்து போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.